ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி விவாகரத்து வழக்கு தீர்ப்பு தேதியை அறிவித்த நீதிமன்றம். ரசிகர்கள் ஷாக். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி ஆகியோரின் விவாகரத்து வழக்கில் வரும் அக்டோபர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தம்பதியினர் கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு மே மாதம் தங்களின் பிரிவை அறிவித்திருந்தனர். திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆன நிலையில் பரஸ்பர சம்மதத்துடன் இந்த முடிவு எடுத்ததாக இருவரும் தெரிவித்திருந்தனர். முதலில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஜிவி பிரகாஷ் பின்னர் நடிகராகவும் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். அவர் இசையமைத்த பாடல்கள் பரவலான பாராட்டுகளை பெற்று வருகிறது. டார்லிங், த்ரிஷா இல்லனா, நயன்தாரா போன்ற படங்களில் ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாக நடித்ததோடு இப்போதும் தொடர்ந்து படங்களில் நடித்தும் இசையமைத்தும் வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி தனது மனைவி சைந்தவியை பிரிவதாக அவர் எக்ஸ் தளத்தில் அறிவித்தார். அதேபோல சைந்தவியும் ஜிவி பிரகாஷை பிரிவதாக அறிவித்திருந்தார். இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர், நாங்கள் விவாகரத்து செய்கிறோம். 11 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு நன்கு யோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தை நாடினர். இவ்வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிவி பிரகாஷ்குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது காதலியான சைந்தவியை திருமணம் செய்தார். வயலின் கலைஞரான சைந்தவியின் குடும்பத்தின் சம்மதத்துடன் இரு குடும்பத்தினரின் முழு ஒப்புதலோடு திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி பருவத்திலிருந்தே இருவரும் காதலித்து வந்தனர். ஜிவி பிரகாஷ் இசையமைத்த பல பாடல்களை சைந்தவி பாடியுள்ளார். குறிப்பாக அசுரன் படத்தில் இடம்பெற்ற எள்ளு வைய பூக்களையே, மயக்கம் என்ற படத்தில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே, சூரரை போற்று படத்தில் இடம்பெற்ற கையிலே ஆகாசம் போன்ற பல சூப்பர் ஹிட் பாடல்கள் அவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தன. இவர்களின் விவாகரத்து அறிவிப்புக்கு பின்னரும் கூட இருவரும் இணைந்து இசை நிகழ்ச்சிகளில் பாடல்கள் பாடினார்கள். இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இந்த அளவுக்கு புரிதலுடன் இருக்கும் இவர்கள் இருவருமா விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினர். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்று வேண்டுதல் எல்லாம் நடந்தது. இந்த நிலையில் இவர்களின் விவாகரத்து வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.